வணக்கம் நேர்களே. ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய 15% டேரிஃப் அப்படிங்கிறது இன்னையிலிருந்து அமலுக்கு வருது. அதாவது February 24th அமலுக்கு வருது அப்படின்றத அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆனால் தினமும் ஒரு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கார். டோன்ட் ப்ளே கேம்ஸ் வித் மீ. நான் கொடுத்துருக்கிற டேரிஃபை விளையாட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான டேரிஃபை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு வேர்ல்ட் கண்ட்ரீஸை ஓப்பனாக த்ரெட்டன் பண்ணுறாரு. இந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கம்ப்ளீட் அன்சர்டனிட்டி இருக்கு. சிங்கப்பூருடைய டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டரே அன்சர்டனிட்டிங்கிறது தான் ஒரு கீவேர்ட், இங்க சர்டனிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க உலகமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன நடந்துட்டு இருக்கு? ஒய் ட்ரம்ப் இஸ் பிஹேவிங் ஸோ? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ட்ரம்ப் ஓட பிஹேவியர் ஒரு மாதிரி ரொம்ப அப்நார்மலாக இருக்குது சார். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10% அப்புறம் 15%. எனக்கு சுப்ரீம் கோர்ட்டு உலகளாவிய அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. எதெல்லாம் நான் பண்ணனோ 10 விஷயம் நான் டேரிஃப்ன்ற பேரில் பண்ணேன், அதில் ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போது மிச்சம் நான் பண்ண 9 விஷயம் கரெக்டுன்றதை அவங்க அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. இது ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. ஒரு யூஎஸ் பிரசிடென்ட் இப்படி பண்ணுறதுன்றது இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் அவர் ஒன்றும் ரைட்டுன்னு தான் சொல்லல. டேரிஃப்ங்கிறது ஒரு டேக்ஸு. டேரிஃப் ஒரு டேக்ஸாக இல்லையாங்கிறது தான் டிபேட்டு. டேரிஃபுங்கிறது ஒரு டேக்ஸுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த டேக்ஸை காங்கிரஸ் தான் போட முடியும், நீ போட முடியாது. ஸோ காங்கிரஸ் திரும்பி போன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஜட்ஜ்மெண்ட். அதனால் இவர் ரைட்டாலாம் ஒன்றும் பண்ணலை. இப்போ ஒரு இன்னொரு சட்டத்தை வச்சு 150 நாளைக்கு வித்தவுட் காங்கிரஸ் அப்ரூவல் போடலாமான்னு பார்த்து அதில் சிலதில் தான் போட முடியும், சிலதில் போட முடியாது. அதெல்லாம் சேர்த்து இப்போ அவசரத்துக்கு முதல்ல 15 இப்போ 10% தான் அமலுக்கு வந்தோம். எதனால சார்? அவ்வளோதான் பவர்ஸ் இருக்குது அந்த 150. ஓகே. ஸோ அதனால எல்லாமே அன்சர்டன். அதுக்கு முன்னாடி என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த கஸ்டம்ஸ் 4 நாளாக டேக்ஸ் இல்லாமல் உள்ள விட்டுருக்கான் மெட்டீரியலு. நீ என்ன வேணால் பேசு, டேக்ஸ் இல்லாமல் வந்துடான். இதை தவிர என்னென்னா, ஒரு $150 பில்லியன் அளவுக்கு கட்டின வாங்கின டேக்ஸை திரும்பி கொடுக்கணுன்ட்டாங்க. அதில் என்ன, இவனோட காமர்ஸ் செக்ரட்டரியே அந்த பாண்டை வாங்கி வச்சுருக்கான். லுட்விக்கே வாங்கி வச்சுருக்கான். ஸோ லுட்விக்கே தெரியும் சுப்ரீம் கோர்ட்டு இவங்க அகென்ஸ்டாக போகும்னு. ஸோ இப்போ இவர் இந்த 150 நாள் டேரிஃபுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு திரும்பி போகும். நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாது, த்ரூ வளர்வுத்துறை வழியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். காங்கிரஸுக்கே இல்லை, ஒரு கோர்ட்டுக்காக போய் திரும்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அதுக்குள்ளே இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா, மிட் டேர்முக்கு ப்ரைமரிஸ்னு ஒன்று வைப்பாங்க. யார் மிட் டேர்ம் எலெக்ஷன் நிற்கணுங்கிறதுக்கு 2 சைட்லேருந்து 3-4 பேர் இருப்பாங்க. மிட் டேர்ம் எலெக்ஷன் என்னது சார்? மிட் டேர்ம்னா என்னென்னா, எவ்ரி 2 இயர்ஸ் ஒரு எலெக்ஷன் நடக்கும் அமெரிக்காவில். ஓகே. எவ்ரி 2 இயர்ஸுக்கு காங்கிரஸுக்கும் செனட்டுக்கும் ஒரு எலெக்ஷன் நடக்கும். 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் வில் ரிட்டையர் எவ்ரி 2 இயர்ஸ். ஓகே. இங்கே ராஜ்யசபாவில் வெளியில் வர மாதிரி, ராஜ்யசபாவில் வெளில வர மாதிரி. ஸோ வித்தவுட் அ பிரசிடென்ட் எலெக்ஷன் அதுதான் நடக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, 2 இயர்ஸ் இப்போ ஆகிடுச்சா, அதே பிரசிடெண்ட்டோட ஒரு நடக்கும், பிரசிடென்ஷியல் எலெக்ஷனோட நடக்கும். திரும்பி ஒரு 2 இயர் இப்படி சைக்கிள் போயிட்டே இருக்கும். இந்த நவம்பரில் 1/3 ஆஃப் செனட்டும் 1/3 ஆஃப் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் எலெக்ஷன் நடக்க போகுது. அதில் நிச்சயமாக ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் தோற்றுருவார்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. செனட்டு அவர் தோக்க மாட்டார்னு நினச்சோம், பெரிய மார்ஜின் இருக்குது, அந்த செனட்டும் தோக்க போகிறாருங்கிறாங்க. அப்போது ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் தோற்றாலே காங்கிரஸில் ஒன்றும் பாஸ் ஆகாது. செனட்டில் அவர் ஜெயித்தாலும் எவ்வளோ மார்ஜினில் ஜெயிக்கிறாருன்னு பார்க்கணும். டையாக இருந்தால் கூட ஒரு வாட்டி வான்ஸ் தான் வரணும் ஓட்டு போட. அதனால் மெஜாரிட்டிங்கிறது ஒரு 5-6 மாதத்தில் போயிடும். ஸோ இந்த 5-6 மாதத்தில் அவர் வாலாட்டுறது தான் ஆட்ட முடியும். அதனால் ஒரு வாட்டி எல்லோரும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் நீ பண்ணது இல்லீகல்னு சொல்லுவாங்க. இப்போ யூரோப் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த டேரிஃப்னால் ரேட்டிஃபை பண்ண முடியாது, நீ போய் உங்கள் கோர்ட்லேருந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்தியாக்கள்லேருந்து கையெழுத்து சரண்டர் பண்ணுற ட்ரீட்டி ஆஃப் சரண்டரை கையெழுத்து பண்ணுறதுக்காக நம்ம பாடங்க போயிருந்தாங்க. ஏன் ட்ரீட்டி ஆஃப் சரண்டர்னால், அமெரிக்கன் குட்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் குட்ஸ் எல்லாம் 18% டேக்ஸு, அமெரிக்கா பேஸ் நத்திங்னு அவரே சொல்கிறாரு. இவர் டினை பண்ணலை, நம்ம பிரதமர் டினை பண்ணல. இப்போ என்னென்னா, நம்ம 16% டேரிஃப் அமெரிக்கன் குட்ஸுக்கு 16% டேரிஃப் போட்டுட்டு இருந்தோம். நம்ம குட்ஸுக்கு அவங்க 3% போட்டுன்னு இருந்தாங்க. இப்போ என்ன ரிவர்ஸ் ஆகி நம்ம 0 கொடுத்தா அவன் 18 போடுவேங்கிறான். அதனால தான் ட்ரீட்டி ஆஃப் சரண்டருங்கிறோம்.
ஸோ அங்கே சரண்டர் பண்ண போய் பேசுறதுக்கு போகிற சமயத்தில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. நம்ம அடங்க ஓடி வந்துட்டாங்க. இது நேற்று வரைக்கும் நானே டிபேட்டுக்கு போயிருக்கேன். இந்த கோடி மீடியாவில் வந்து ஏதோ ட்ரேட் டீல்னு பெருசாக கொண்டாடினாங்க. 3 நாளில் வந்துடும், 4 நாளில் வந்துடும்னு. இப்போ நாங்கள் எங்கடா ட்ரேட் டீல்னு கேட்டால் ட்ரேட் டீலே இல்லைங்கிறோம். ம் ஸோ இந்தியாவில் இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ட்ரேட் டீல் இருக்கா இல்லையான்னு. இந்த கன்ஃபியூஷன் நீடிக்குதுன்னா இப்போ உங்கள் ஊர் திருப்பூர், மாம்பூர், வாணியம்பாடிலாம் பிஸ்னஸே நடக்காது. ம் ஸோ இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டுங்கிற பிஸ்னஸ்ஸு பெருசாக அடி வாங்கியிருக்கு. அதே சமயத்தில் நான் அப்போ சுற்றி காட்டின மாதிரி இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்ஸு 20% அடி. ம் இந்த ஐடி இண்டெக்ஸுங்கிறது 20% அடி. ஒன்று இந்த H1Bலாம் ப்ராப்ளம். ரெண்டாவது அந்த ஏஐ வந்து இந்த சர்வீசஸை எப்படி எஃபெக்ட் பண்ணணும். ம் இந்த H1Bயை பற்றி இவர் பேசவே இல்லை. ம் யூரோப்பில் போகும்போது யூரோப்பியன் யூனியனோட நம்ம வந்து ஒர்க்கர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரான்ஸ் என்ன இப்போ வந்தார் மேக்ரான்னு, உங்கள் ஆளுங்க நிறைய பேரை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார். ம் அது மாதிரி இவர் ஒன்றுமே பேசலை ட்ரம்ப்கிட்ட. அடுத்தது டேட்டா, நம்ம ஊர் டேட்டாவை A1ம் A2வும் இங்கே சென்டர் கட்டுவாங்களா, அதை வாடகைக்கு ஃபாரின் கம்பெனி எடுக்குமா, நம்ம டேட்டாவை இங்கே ஸ்டோர் பண்ணுவானா, நம்ம டேட்டா வச்சு அவன் ஏஐ பண்ணுவானா, கவர்மெண்ட்டுக்கு என்ன கொடுப்பானா, ஒன்றும் கொடுக்க மாட்டானா, 2047 வரைக்கும் டேக்ஸும் ஃப்ரீ. இந்த டேட்டா இருந்தால் தான் ஏஏ பண்ண முடியும். ம் உலகத்திலே மேக்ஸிமம் டேட்டா சைனாவில் இருக்குது. சைனாக்காரன் ஒன்றும் தரமாட்டான். ம் நம்ம டேட்டா தான் மேக்ஸிமம். ம் நம்ம டேட்டா தான் சாப்பிட்ட எல்லா கேபிட்டலிஸ்ட் டேட்டா நம்மகிட்ட தான் இருக்குது. இந்த டேட்டா தான் கச்சா எண்ணெய் மாதிரி நீ காசு கேட்கணும். ம் இதை விட்டு நீ டேக்ஸ் பிரேக் எடுத்து A1 A2 மூலமாக என்றன்னு ஒரு A1 ஒரு A2 இப்படி தொங்கிக்கிட்டு நீங்கள் வந்து எதை வேணால் எடுத்துக்கங்க டேட்டாவை, 20 வருஷமாக டேக்ஸே இல்லாமல் என்ஜாய் பண்ணுங்க, உங்கள் டேட்டாவை எடுத்து அவன் என்ஜாய் பண்ணுவான்னு இவர் டீல் பேசியிருக்கிறார். ம் இப்போ கேள்வி கேட்டப்புறம் இப்போ அந்த டீல்லாம் கேன்சல். இப்போ அந்த டீல் கேன்சல்னா இந்த டேட்டா சென்டரும் கேன்சலா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ம் ம் அதனால் இது ஒரு அட்டர் கன்ஃபியூஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி மார்க்கெட்டு படு அடி வாங்கியிருக்கு. ஆனா இந்த ட்ரேட் டீல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு டக்குன்னு மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட் எல்லாம் ஏறிச்சு. ஏற்றினாங்க. இப்போ இவங்களே சொல்கிறாங்க ட்ரேட் டீல் இல்லைங்கிறாங்க. ம் இப்போ நம்ம என்ன கேட்குறோம், ட்ரேட் டீல் இருக்கா இல்லையா. ம் இப்போ பங்களாதேஷ் என்ன சொல்கிறான், நான் ஃபாரினுக்கு அமெரிக்கன் காட்டன் வாங்குறேங்கிறான். நீ ஆல்ரெடி நம்ம காட்டன் ஃபார்மர் வந்து குஜராத்லேயும் மகாராஷ்டிராலையும் சூசைடில் இருக்காங்க. நம்ம வந்து காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணலாமே தவிர நம்ம காட்டன் இம்போர்ட் பண்ணுறதுக்கே சாங்ஷன்ஸ் இருக்குது. ம் பியூஷ் கோயல் சொல்கிறார், நம்மளும் அமெரிக்கன் காட்டன் யூஸ் பண்ண நம்மளுக்கும் 0%. அமெரிக்காலே நான் காட்டன் இங்கே கொண்டு வந்து நான் துணி பண்ணிட்டேன்னா இங்கே இருக்கிற காட்டனை எவன் வாங்குவான். ம் ஏதாவது நம்ம டிவி டிபேட் மாதிரி பேசுகிறார் பியூஷ் கோயலா. நான் கேட்குறேன், பங்களாதேஷ்னா ஆப்போசிஷனு, பங்களாதேஷில் 0% டேக்ஸ்னா யோசிக்காமே நானும் 0% டேக்ஸ்னு வேண்டியது. யோ, அமெரிக்காலேருந்து 0% டேக்ஸ் வந்தால் உன்னோட குஜராத்தும் மகாராஷ்டிராவும் என்ன ஆகும், அங்க இருக்கிற விவசாயி அது விவசாயி என்ன ஆகும். எல்லாத்தையும் ஒரு பிஆர் இவெண்ட்டாக மாற்றுறீங்க. அதே தான் அவரும் பண்ணுறாரு. அவர் எப்படின்னா ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு பொம்மையெல்லாம் இருக்கும், அந்த சின்ன குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை எடுத்துட்டேன்னா அந்த கத்தும். ம் இப்போ அவரோட ஃபேவரட் டாய் இந்த டேரிஃப் தான். எவனோ ஏற்றி விட்டான். ம் அந்த ஃபேவரட் துப்பாக்கியை பிடுங்கி டாய் கன்னை பிடுங்கி தூக்கி காக்கா ஊசுன்ட்டாங்க. அந்த பொம்மை வேணும்னு ஒரு குழந்தை அழுகிற மாதிரி தான் அவர் அழுதுட்டுருக்காரு. அதனால நான் ஈரானில் குண்டு போடுவேங்கிறார். நான் என்ன சொன்னேன், இப்போ துப்பாக்கியை கொண்டா, ஒரு குழந்தை அழுது இல்லை, அந்த துப்பாக்கியை கொண்டா, அந்த துப்பாக்கியை கொண்டான்னு. அந்த துப்பாக்கி எப்படி கொண்டு வருவேன். சார் இப்போ அவரு நேத்து போட்டிருந்த அந்த ட்ரூத் சோஷியல் மீடியா போஸ்ட்ல பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸை திட்டுறாரு, ஒரு 3 ஜட்ஜை தவிர அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாரு. அதில் அவர் சொல்கிற பாயிண்ட் என்னன்னா, இப்போ இதை வந்து டாரிஃப் செல்லாதுன்ட்டாங்க, அடுத்தது இதே சுப்ரீம் கோர்ட்டு அமெரிக்காவுக்கு எதிராக இன்னொரு விஷயத்தை செய்வாங்க. என்னன்னா அந்த பர்த் ரைட் மேட்டர்லேயே வருவாங்க, அது சைனாக்கு சாதகமாக தான் பண்ணுவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் உட்காந்துருக்கிறவங்க ரிடிகுலஸ் டம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சுப்ரீம் அப்போ கோர்ட். பர்த் ரைட் மேட்டர் என்னன்னா, அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறந்தா இட் கேன் சூஸ் த சிட்டிசன்ஷிப். இதான் நம்ம பசங்க நாங்கள் போய் இப்போ குழந்தைய பெற்றுப்பாங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான், பர்த் ரைட்டில் இருந்தால் இப்போ டேக்ஸ் இது கிடையாது, சிட்டிசன் கிடையாது கிடையாது அப்படின்னு. ஆமாம், அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. ம் அதுக்கு பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்கா இல்லையா, திரும்பி அதுவும் கேபினெட்டுக்கு போகணும். அவன் என்ன சொல்லுவான்னா, அது வந்து நீ வந்து கான்ஸ்டியூஷனில் காங்கிரஸ் தான் பாஸ் பண்ண அமெண்ட்மெண்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவன் பாயிண்ட் பண்ண ஜட்ஜை இவனுக்கு அகேன்ஸ்டாக 2 பேர் ஓட்டு போட்டான். ம் ம் இந்த 6ல் 5 பேர், இவன் 9 பேரில் 5 பேர் இவன் பாயிண்ட் பண்ண ஜட்ஜு தான்.
ட்ரம்ப்பு. அப்புறம் எவ்வளோ அப்பட்டமாக இருக்கும் இவன் கேஸு. இவன் அப்பாயிண்ட் பண்ண ஆளே இவன் பண்ணுறது தப்பு. அவன் என்ன சொல்லிட்டான் அந்த ஜட்ஜெல்லாம், ட்ரம்ப்புங்கிறவன் இப்போ இருப்பான்னு நாளைக்கு போயிடுவான். ம் இந்த கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷனுங்கிறது 500 வருஷம் கழிச்சு இருக்கும். ம் அதனால இப்போ இந்த பிரசிடெண்ட்டுக்காக நான் இந்த இன்ஸ்டியூஷனை மாற்ற முடியாது. ம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கிற பவர்ஸ், அவங்களோட பார்லிமெண்ட் தான் காங்கிரஸ். காங்கிரஸுக்கு இருக்கிற பவர் காங்கிரஸுக்கு தான். பிரசிடெண்ட்டுக்கு இருக்கிற பவர் பிரசிடெண்ட்டுக்கு. ம் நீ பிரசிடெண்ட் வந்து cannot டேக் ஓவர் தி பவர்ஸ் ஆஃப் தி காங்கிரஸ் ம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான். ம் அதே ஜட்ஜ்மெண்ட் தான் பர்த் ரைட்லையும் வரும். அதுதான் அவர் சொல்றாரு. இது வந்து சைனாக்கு சாதகமா இது என்ன மாறிடும். செய்யணும்? நீ அப்போ காங்கிரஸில் பாஸ் பண்ண வேண்டியது தானே. காங்கிரஸ்ல தான் ஒத்துக்கலையே. அப்போ அவங்க இது அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொல்லும் போதே ஆமாம், திஸ் வில் நாட் ஒர்க் அப்படின்னு தான் ஜோ பைடனுக்கு 80 வயசு ஆனப்போ மெதுவாக மென்டல் ஃபேக்கல்ட்டிலாம் குறைஞ்ச மாதிரி இந்த ஜூன் மாதம் இவருக்கும் 80 வயசு ஆகிடும். ம். அமெரிக்காவோட ப்ராப்ளம் இது மாதிரி கிழவங்களை ஓட்டு போடுறதுனால தான் ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி யாராவது பிரசிடென்ட்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்காங்களா சார் அமெரிக்க வரலாற்றிலேயே? இவ்வளோ இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணாதா? பட் இதில் என்ன நீ பியூட்டியை பார்க்கணும்னா, அமெரிக்கன்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி அடுத்த டேர்ம்ல வரும்போது ஓட் போட மாட்டாங்க. அப்போ இவனே ட்ரம்ப் நிற்க முடியாது. First நிக்க of all, முடியாது. அமெரிக்கன் தப்பு பண்ணிடுவான், மக்கள் தப்பு பண்ணிடுவான்னு அவன் வணக்கம், குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.